bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to another video. So in the video நான் பார்க்க போறேன்னா Mission Impossible 8 The Final Reckoning, not a review. Okay, இது மூவி ரிவ்யூ கிடையாது, இட்ஸ் an experience. Okay, என்னோட அனுபவத்தை இந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் மிஷன் இம்பாசிபிள் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரெல்லாம் எம்ஐயோட விச் இஸ் மிஷன் இம்பாசிபிளோட ஃபிலிம் ஃப்ரான்ச்சைஸோட ஃபேன்ஸ் இருக்கீங்களோ ஸோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக பார்ட் 1லேருந்து கடைசி பார்ட் வரைக்கும் பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ எந்த பார்ட் உங்களுக்கு ஃபேவரட்டு, ஸோ எந்த ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ மிஷன் இம்பாசிபிள் எனக்கு எப்படி தெரியும்னா, த ஃபைனல் ரெக்கார்டிங்கோட ட்ரெய்லர் வந்துச்சுல, ஸோ அதில் தான் எனக்கு தெரியும். லைக் வந்து ஆல்ரெடி தெரியும் டாம் க்ரூஸ் அந்த பெரிய ஆக்ஷன் ஹீரோ இன் மிஷன் இம்பாசிபிள் பெரிய ஃப்ரான்ச்சைஸ் தெரியும். நான் இது வரைக்கும் மிஷன் இம்பாசிபிள் படத்தை நான் பார்த்ததே கிடையாது, டிவிலையும் சரி தியேட்டர்லையும் சரி. என்னோட முதல் 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 மிஷன் இம்பாசிபிள் படம் வந்துட்டு இந்த எம்ஐயோட கடைசி படமாக இருக்கும்னு நான் நினச்சே பார்க்கல நிஜமா. ஸோ ஆக்சுவலி டாம் க்ரூஸ் சாரோட படத்தோட படங்க நான் தியேட்டரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். லைக் வந்துட்டு டாப் கன் மேவரிக் கடைசியாக வந்துச்சுல, லைக் அதை பார்க்கணும்னு விருப்பப்பட்டேன். பட் என்னோட சுச்சுவேஷன் அந்த நேரத்தில் என்னால் பார்க்க முடியல. ஸோ சம் இஷ்யூஸில் என்னால் தியேட்டருக்கு போக முடியல, எந்த ஒரு படமும் பார்க்க முடியல. சரி பரவாயில்ல, இந்த ஃபைனல் ஆக்சுவலி இந்த படத்தை வச்சு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. எப்படி தோணுச்சு, எப்போ நான் ஆணித்தனமாக முடிவு பண்ணேன்னா இந்த ஃபைனல் ரெக்கார்டிங்கை வந்துட்டு பார்த்தே ஆகணும் தியேட்டரில் அப்படின்னு சொல்லிட்டு டீசரு ட்ரெய்லரு அதுக்கப்புறம் பழைய படத்தெல்லாம் பார்த்தேன். பழைய படத்தோட சீன்ஸ் பார்த்துருக்கேன், இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். பட் இந்த படம் பார்க்கறதுக்காகவே வந்துட்டு பார்க்கணும்னு நினச்சேன். லைக் வந்து பழைய படத்தில் ஸோ என்னால் வந்துட்டு எல்லா படத்தையும் என்னால் பார்க்க முடியல, எல்லா படமும் அவைலபிளாக இல்லை. சரிங்களா? ஸோ ரீசெண்டாக தான் வந்துட்டு பார்ட் 4லேருந்து பார்க்க ஆரம்பித்தேன். இந்த என்ன சொல்கிறது, த கோஸ்ட் ப்ரோட்டோகால், அதுக்கப்புறம் ரோக் நேஷன், அதுக்கப்புறம் த டெட் ரெக்கார்டிங். ஸோ அதெல்லாம் பார்த்தேன். சரிங்களா? ஸோ அதோட அடுத்தடுத்த ரிவ்யூலாம் வந்துட்டு கண்டிப்பாக நான் போடுறேன், அந்த படத்தோட ரிவ்யூலாம். சரிங்களா? முதல் நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிடலாம். சரிங்களா? டெட் ரெக்கார்டிங், ஃபால் அவுட் அதெல்லாம் நான் பார்த்தேன். ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, யாரெல்லாம் பார்க்கலையோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். பட் மிஷன் இம்பாசிபிள் 1, 2, 3 அதெல்லாம் நான் பார்க்கல. பட் அந்த படத்தோட சில என்னோட பிடிச்ச யூடியூப் சேனலில் வந்துட்டு மொக்கா கமெண்ட்ரின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணியிருந்தார். பிரேக் டவுனாக வந்துட்டு அந்த படத்தை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கதையாக சொல்லியிருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்துட்டு மிஷன் இம்பாசிபிள் 1, 2, 3 என்னால் படம் பார்க்க முடியாட்டாயும் நான் யூடியூப்பில் வந்து சில சீன்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதை வந்துட்டு நான் பார்த்தேன். சரிங்களா? பார்த்து புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஸோ ஒன்றும் தேடிக்கிட்டு இருக்கேன் ஃபுல் படம் கிடைக்குமா இல்லையா அப்படின்ட்டுன்னு. ஸோ யாருக்காச்சும் தெரிஞ்சால் வண்டி கீழே கமெண்ட் பண்ணுங்களேன், மிஷன் இம்பாசிபிள் 1, 2, 3 ஃபுல் படம் அவைலபிளாக இருக்கா இல்லையான்ட்டுன்னு. சரிங்களா? ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ பார்த்தேன், கேட்டேன். அதுக்கப்புறம் படம் வந்துட்டு ரீசனாக தான் பார்த்தேன். இந்த ஃபைனல் ரெக்கார்டிங் இந்த படத்துக்கு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த மிஷன் இம்பாசிபிள் 4, 5, 6, 7லாம் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த படத்தை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது வந்துட்டு பார்ட் 2. சரிங்களா? பார்ட் 1 வந்துட்டு என்ன சொல்றது, டெட் ரெக்கார்டிங்க்கு வந்துட்டு 2023 வெளியானுச்சு. அந்த படமும் என்னால் பார்க்க முடியல. பிகாஸ் அந்த நேரத்தில் மிஷன் இம்பாசிபிள் இவ்வளோ பயங்கரமான படமான்னு சொல்லிட்டு மண்டைக்கு உரைக்கவே இல்லைங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் ரியலி மிஸ்ட் இட். என்னால் இந்த 2023 வெளியான படம் கூட பார்க்க முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிச்சது வந்து 1996 ஆரம்பிச்சு இன்னமும் 2025 முடிஞ்சிருக்கு. பட் முடிஞ்சிருக்கு, த ஃபைனல் ரெக்கார்டிங்னு போட்டிருக்காங்க. பட் யாருமே கன்ஃபார்மாக பண்ண மாட்டாங்க, கன்ஃபார்மாக சொல்ல மாட்டாங்க மறுபடியும் வருமா, ஒரு ரீபூட் வருமா அப்படின்னா தெரில. நம்ம தலைவன் டாம் க்ரூஸ் வந்து சொல்லியிருக்காரு, நான் 80 வயசு வரைக்கும் வந்துட்டு நடிப்பேன், இந்த ஈத்தன் ஹண்டோட கேரக்டர் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈத்தன் ஹண்ட் யார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் மிஷன் இம்பாசிபிள் 1, 2, 3 இந்த படத்தோட பிரேக் டவுன்ஸ்லாம் பார்த்து கொஞ்சம் இந்த படம் இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து எப்படிப்பட்ட இந்த வேர்ல்டு, இந்த மிஷன் இம்பாசிபிளோட வேர்ல்டு வந்து எப்படிப்பட்ட வேர்ல்டு, ஈத்தன் ஹண்டோட கேரக்டர் யார், ஸோ அவங்களுக்கு என்ன கொடுக்குற மிஷன்ஸ் என்ன, ஸோ அதெல்லாம் வந்துட்டு எப்படி புரிஞ்சுக்கணும். நம்ம மொக்கை கமெண்ட்ரி வந்துட்டு ஒவ்வொரு படத்துக்கும் பிரேக் டவுன் போட்டிருந்தாரு. ஈத்தன் ஹண்டோட அந்த கேரக்டரோட பவர்ஸ், ஆரிஜின், வீக்னஸ் எல்லாம் வந்துட்டு போட்டிருந்தாங்க. எல்லாம் நான் கேட்டேன். ஸோ கேட்டு தான் இந்த வேர்ல்டுக்குள்ளேயே நான் வந்துட்டு போனேன், கனெக்ட் பண்ண. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இந்த மிஷன் இம்பாசிபிளோட வேர்ல்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம டாம் க்ரூஸ் தலைவன் ப்ளே பண்ண ஈத்தன் ஹண்டோட கேரக்டரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மனசை வந்துட்டு லைக் என்ன சொல்றது, ஒரு சூப்பர் ஹீரோ, லைக் ஒரு பேட்மேன் மாதிரிங்க. ஓகேவாங்க, ஒரு சூட் இல்லாத ஒரு பேட்மேன். எப்படி பேட்மேன் வந்துட்டு நைட்டில் தான் வெளியாகுது, அவரும் ஒரு வந்துட்டு டிடெக்டிவ் மாதிரி. ஓகேவா? அந்த மக்களுக்கே தெரியாமல் வந்துட்டு லைக் மக்களுக்கு தெரியும், லைக் யார் அந்த ஐடென்டிட்டி தெரியாத ஒரு ஆளை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுவார் வேர்ல்டு, அவரோட ஊரை.
கோதம் சிட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவார் ரைட்டா. லைக் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணி சண்டை போட்டு இந்த வர ஆபத்தை வந்து தடுப்பாரு, என் மக்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் இருக்குது. அதே மாதிரி தான் அந்த வேலையை தான் வந்துட்டு ஒரு ஸ்பையா நம்ம ஈத்தன் வந்து பார்க்குறாரு. ஸோ எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக தெளிவாக கிளியர் கட்டாக வந்துட்டு நம்ம மொக்க கேம்ட்ரி வந்துட்டு வீடியோ மூலமா எனக்கு நான் கேட்டு நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொக்க கேம்ட்ரி, ஸோ ரொம்ப தேங்க்யூ. ஸோ அந்த வீடியோலாம் வந்துட்டு நான் உங்கள் கீழே ரெஃபரன்ஸ்க்கு வந்துட்டு லிங்க் கொடுக்குறேன். மறக்காம நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த வேர்ல்டை பற்றி ஒன்று பெட்டராக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் இந்த லிங்கை கேளுங்க. மொக்க கேம்ட்ரி எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்காரு, பார்த்து கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க டைம் இருக்கிறப்போ. சரிங்களா? ஸோ இந்த படம் பார்க்க போனது எனக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு படமாச்சும் பார்த்தாகணும்னு சொல்லிட்டு வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருந்துச்சு. த மிஷன் இம்பாசிபிள் த டெட் ரெக்கார்டிங்னு சொல்லிட்டு அவைலபிளாக இருந்துச்சு. ஜஸ்ட் அந்த படத்தை மட்டும் பார்த்தேன். பட் அந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நிறையா இது வந்துட்டு கண்டினியூஷன் தானே, இந்த வேர்ல்டே ஒரு கான்டினியூஷன், ஒவ்வொரு மிஷன் வந்துட்டு கண்டினியூவாக தான் இருக்கும். இன்னைக்கு வந்து கட் அண்ட் கட்ட சீக்வல், ஒவ்வொரு படமும் சீக்வலாக இருக்கும், கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு படம் இந்த படம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மிஷன் இம்பாசிபிள் 1 முடிகிற கடைசி கட்டத்தில் வந்து மிஷன் இம்பாசிபிள் 2க்கான வந்துட்டு ஒரு லீடு கொடுத்துருப்பாங்க, லீடு அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த 7, 8 இருக்குல்ல, இந்த டெட் ரெக்கார்டிங்கும் இந்த ஃபைனல் ரெக்கார்டிங்கும் வந்துட்டு பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி எடுத்திருப்பாங்க. சரிங்களா? அதில் வர கேரக்டர் இதுலையும் வரும். சரிங்களா? ஸோ இந்த படம் கண்டிப்பாக போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஐமேக்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. சரி ஐமேக்ஸ் வேணாம், நம்ம நான் போகிற நார்மல் ட்ரைலரே வந்துட்டு நல்லா பெட்டராக தான் இருக்கும், சவுண்ட் குவாலிட்டி பக்காவாக இருக்கும், விஜுவலாக அந்த ஸ்க்ரீனும் வந்துட்டு நல்லா வைடாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நார்மல் போய் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச என்னோட சேர்த்து ஒரு 5 பேர் இருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி க்ரௌடான இடத்துல இருக்கிற எனக்கு பிடிக்காது படம் பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி தனியாக இருக்கிறது, லெஸ் பீப்புளோட தான் எனக்கு படம் பார்க்க பிடிக்கும். ஸோ அதே மாதிரி நானும் உட்காந்து போனேன், ஒரு எக்ஸைட்மெண்ட். ஏன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டேன். ஸோ அதாவது இந்த மிஷன் இம்பாசிபிளோட டெட் ரெக்கார்டிங் இருக்குல்ல, அந்த படம் பார்த்துட்டேன். ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ வந்துட்டு இந்த ரிவ்யூக்கு அப்புறம் நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இல்லை, இந்த ரிவ்யூ முடிஞ்சு இது வந்துட்டு ரிவ்யூ கிடையாது, இட்ஸ் நாட் அ ரிவ்யூ வந்துட்டு அதுக்கப்புறம் வரும். சரிங்களா? இது வந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, உட்காந்தேன். ஸோ எப்பயும் போல படம் வந்துட்டு லைக் எப்படி சொல்றது, எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அவரோட லாங் அந்த ஐகானிக் ரன் ஓடுற சீக்வன்ஸ் இருக்கும்ல, ஓடுற கட்டம் இருக்குமே லாங்கா, மனுஷன் 61 நினைக்கிறேன் ஒரு வயசு, இப்போ வந்துட்டு 62 நினைக்கிறேன். அப்போவே 60 வயசு. அவர் மனசை பார்க்கறதுக்கு அப்படி இருக்க மாட்டாரு. பட் நான் அவரை அந்த படத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறப்ப வந்துட்டு மனசை ஒவ்வொரு ஸ்டன்ஸையும் அவர் தான் சொந்தமாக பண்ணுறாராம். ரொம்ப ரிஸ்கான ஸ்டன்ஸ்லாம் அதே மாதிரி இந்த படத்துலையும் இருக்கு. இந்த அண்டர் வாட்டர்ல போற மாதிரி, லைக் வந்து தண்ணி கடியில் போற மாதிரி, தண்ணிக்குள்ள லைக் வந்து லிட்டரல் நம்மளுக்கே மூச்சாடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த பிளேன்ல வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ், பிளேனை தொங்கிட்டு வருவார், அது உண்மையிலே பண்ணாராம் அவரு. எனக்கு அள்ளு விடுது, நான் பயந்துக்கிட்டு இருக்கேன், என்னால இருக்கு. அது ஒரு பயங்கரமான ஒரு அனுபவங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து மாஸ் சீன்ஸு, அதுக்கப்புறம் அந்த பிஜிஎம், அந்த தீம் மியூசிக் இருக்கு, தீம் மியூசிக்கு டன் 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 டன், அது எனக்கு தெரிச்சிட்டேன். சரிங்களா? அந்த மியூசிக் எனக்கு பிடிக்கும். லைக் வந்து அந்த படத்துல, அந்த ஒரிஜினல் படத்துலயே நம்ம பார்த்து கேட்கும் போது பெரிய ஸ்கிரீன்ல டன் டன் டன், அது வந்துட்டு எனக்கு வா வாட், இதுதான்டா ஆக்ஷன் படம். ஆக்ஷன்னா வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு லைக் இந்த ஃப்ரான்ச்சைஸ்லேயே வந்துட்டு நான் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், அந்த ஃபுல் ஃபிலிம் ஃப்ரான்ச்சைஸோட ரிவ்யூன்றதை நான் போடுறேன். ஸோ நான் பேசிக்காக சொல்லிடுறேன். இந்த படத்தில் வந்து ஆக்ஷன்னா வந்துட்டு சண்டை இருக்கும், சண்டை போடுற ஸ்கில்ஸ்லாம் இருக்கும். பட் அதை விட ஆக்ஷன் எதில் இருக்கும்னா ஆக்ஷனில் இருக்கும். லைக் வந்துட்டு சேஸ் பண்ணுறது, காடி அதாவது கார் ட்ரைவ் பண்ணுறது, வேகமாக ட்ரைவ், சேஸ் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணுறது, ஹெலிகாப்டரில் தொங்கிடுது, பிளேனில் தொங்கிட்டு வருது, அந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆக்ஷனா இருக்கும். லைக் வந்து ஆக்ஷன் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, சண்டை போடுது, ஒருத்தர் கூட சண்டை போடுது, அடிக்கிறது, குத்துடுது, அந்த மாதிரி தான் ஆக்ஷன், வெட்டுறது, அதெல்லாம் ஆக்ஷன் தான், ஒன் ஆஃப் த ஆக்ஷன். பட் இந்த வேர்ல்ட்ல இருக்கிற ஆக்ஷனே டோட்டலி டிஃப்ரெண்ட். சண்டை போடுறதும் இருக்கும் ஆப்வியஸ்லி, பட் சண்டை போடுறது தவிர்த்து இதுல வந்துட்டு அவர் பண்ற ஆக்ஷன் நம்மளுக்கு ரொம்ப ரிஸ்கான ஆக்ஷனா இருக்கும். அது நான் டேட்டில் ஃபர்ஸ்ட் டைம் நான் போய் பார்க்குறேங்க. ஃபர்ஸ்ட் டைம் மிஷன் இம்பாசிபிள் இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் டைம் நான் முதல் படம் பார்க்குறேன்னா தியேட்டரில் பார்க்குறேன்னு எடுத்துக்கிட்டா மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கார்டிங், இந்த ஃப்ரான்ச்சைஸோட கடைசி படம். அது எனக்கு உண்மையிலே வருத்தமாக இருந்துச்சு. பட் உண்மையிலேயே கடைசி படமா என்னன்னு சத்தியமாக தெரிலங்க, உண்மையிலேயே சொல்ல போனால். அதை ரிவீல் பண்ண மாட்டாங்க, பார்ப்போம் என்ன வருதுன்ட்டு. அந்த கேரக்டரை பார்க்குறப்போ இப்போ டாம் க்ரூஸ்க்கு 60 இயர்ஸ்னா ஈத்தன் ஹண்டோட கேரக்டருக்கும் அவரோட ஏஜும்
ஏறக்குறைய அந்த ஏஜ் தான் 60 தான். லைக் வந்துட்டு அவர் ஒரு கட்டத்தில் அவர் பாஸ்போர்ட் காமிப்பாங்க. ஓகே, அவர் பாஸ்போர்ட் காமிப்பாங்க. அந்த பாஸ்போர்ட்ல அந்த வருஷம் கூட கிட்டத்தட்ட நம்ம டாம் க்ரூஸோட பிறந்த வருஷம் மாதிரி தாங்க இருக்கும், சரிங்களா? ஒரு 61 இயர்ஸ் அதுதான். ஸோ அந்த கேரக்டரோட நான் ஸ்க்ரீனில் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறேன்னா அந்த கேரக்டரோட எனர்ஜி, ஓகேவா, லைக் வந்து நம்ம ஃபீல் பண்ணுறோம். அந்த படத்தை அப்படியே எடுத்திருப்பாங்க. லைக் வந்து பிரம்மாண்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரம்மாண்டம் வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் பண்ணுறது பிரம்மாண்டம் இருக்கு. பட் ஒரு மனுஷன் லைஃப் ஆக்ஷன் இதுதான் லைஃப் ஆக்ஷன் மூவி. லைஃப் ஆக்ஷன் மூவி தான் இதுதான். அதாவது சொந்தமா லைவ்ல பண்ணணும். லைக் மனசை எதுனா லைவா பண்ற லைக் வந்து உங்களை நீங்க ஃபீல் பண்றீங்க. உண்மை சில படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக் நம்மளுக்கு உண்மை மாதிரி தெரியும். கம்ப்யூட்டர் அது வந்துட்டு லைக் வந்து பச்சை ஸ்கிரீன்ல கீழே பச்சை ஸ்கிரீனா இருக்கும், மேலே தொங்கிட்டு இருப்பாங்க. ப்ளூ ஸ்கிரீனா இருக்கும், மேலே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல இருந்து. ரைட்டா, கீழே ஒண்ணுமே இருக்காது. அது பார்க்க நம்மளுக்கு அள்ளு விடும். பட் வந்துட்டு இது நீங்க வந்துட்டு மைண்ட்ல வச்சுக்கணும். இதெல்லாம் வந்துட்டு அவர் சொந்தமா பண்றாரு உண்மையிலே. லைக் வந்து ப்ளூ ஸ்கிரீனும் இல்லை, கிரீன் ஸ்கிரீனும் இல்லை. லைக் வந்து அவர் உண்மையிலே நிஜமா அந்த ஸ்பாட்ல நடக்குது. லைக் வந்து தண்ணிக்குள்ள உண்மையில தண்ணி கடல் அடியில் இல்லாட்டி கடல் மாதிரி ஒன்று செஞ்சு தண்ணிக்குள்ள மூச்சு அடிக்கிறாரு, அந்த மாதிரி இருக்கும். பிளேனை வந்துட்டு தொங்கிட்டு போடுறது அந்த சீன்லாம் நீங்க வந்து ட்ரெய்லரை பார்த்துருங்க. அந்த எல்லோ கலர் அந்த பிளேன்ல வந்து தொங்கிட்டு வருவார் வெளியே, அவ்வளோ ஹைட்லேருந்து. அதெல்லாம் வந்துட்டு கீழே ப்ளூ ஸ்கிரீனும் இல்லை, இறக்கத்துலையும் இல்லை ஓப்பன் ஸ்பேஸ்ல ஒரு சைட்டு வந்துட்டு கேமரா ஒரு இதுல பிளேன்ல கொண்டுட்டு வராங்க, ஹெலிகாப்டர்ல நினைக்கிறேன் கொண்டுட்டு வராங்க. அதை கேப்சர் பண்ணணும், அவர் விழுந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த டெட் ரெக்கானிக்லாம் அந்த படத்தில் அந்த டெட் ரெக்கான் பார்ட் 1 படத்துலலாம் வந்துட்டு அள்ளு விட்டுரும். எல்லாம் உண்மை லைக் வந்து நிஜமா பண்றாங்க. உண்மையிலே அது உண்மையான காட்சி. ஓகேவா, லைஃப் ஆக்ஷன் படம்னா இதுதான்டா உண்மையிலே லைஃப் ஆக்ஷன் படம்னு வந்துட்டு நான் வந்து ஒத்துக்கிட்ட ஒரு படம் கண்டிப்பா சொல்லுவேன். நான் வந்து படம் பார்க்கறப்போ வந்துட்டு நான் பொழந்து ஆச்சரியத்துல பார்த்தேங்க. இந்த படம் வந்துட்டு கிட்டத்தட்ட 2 hours, கிட்டத்தட்ட 3 hours டோட்டலா ஓவரால் வந்து 3 hours. ஓகே, இந்த ஃப்ரெண்ட்ஸ்ல அவங்க மென்ஷன் பண்ணது வந்துட்டு இந்த படம் தான் வந்துட்டு ஹவர்ஸ்ல கூட ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு எக்ஸாக்டா தெரியல, அப்படிதாங்க நினைக்கிறேன். இந்த எஸ்ங்க, ஆமாங்க. இந்த மிஷன் இம்பாசிபிள் ஃபிலிம் ஃப்ரான்ச்சைஸ்லேயே இந்த 8 படத்துலேயே இந்த 8வது படம் தான், இந்த ஃபைனல் ரெக்கார்டிங். இந்த படம் தான் வந்துட்டு அதிகமான டியூரேஷன் கொண்ட ஒரு படம். 3 hours கிட்டத்தட்ட, சரிங்களா? இந்த 3 hours எனக்கு போனதே தெரியல. எந்த இடத்துல இந்த படம் லேக் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா, டைலாக்ஸாக போவோம், பேசுவாங்க. அந்த பேசுறதுலேயே ஸ்டாரி இருக்கும், நல்லா இருக்கும். அந்த படம் பார்க்க போறது அவர் எப்படி ஸ்டன் பண்றாரு, அது வந்துட்டு ஸ்கிரீன்ல பாக்குறப்ப நம்மளுக்கு கல்லு விழுது. எனக்கு கல்லு விழுதுங்க, பயங்கரம். மனசை விழுந்தா என்னடா விழுது அந்த மாதிரி இருக்குங்க, நம்மளுக்கு திக்குன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அதே கொஞ்சம் ஒரு மாதிரி ஓப்பனிங் லைக் வந்து ஓப்பனிங் கட்டத்தில் காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்லாம் கொஞ்சம் பழைய சீன்ஸ்லாம் வந்துட்டு எடுத்து போட்டிருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் மிஷன் இம்பாசிபிள் மனசை யாங்கா இருக்கு பாரு, செம்ம அழகா இருப்பாரு, செம்ம யாங்கா. அதே சாம இப்போ இருக்காரு. ஆனால் இப்போ ஒன்றும் யாங்கா இருக்காருங்க, இப்போ ஒன்றும் ஃபிட்டாக இருக்காரு. லைக் வந்து பழைய மிஷன் இம்பாசிபிள் ஃபர்ஸ்ட் 1996 பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் எலும்பா நோஞ்சாமல் இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ வந்துட்டு உண்மையிலே இப்போ வந்துட்டு பேட்மேன் திரும்ப ரீபூட் பண்ண வச்சுக்கோங்களேன், நான் கண்டிப்பாக டாம் க்ரூஸை தான் சொல்லுவேன், சஜஸ்ட் பண்ணுவேன். மனசில் டாம் க்ரூஸை வந்துட்டு பேட்மேனா போடுங்கப்பா. ஏன்னா வந்துட்டு அவர் அந்த ப்ரூஸ் வெயின் அந்த கேரக்டருக்கும் செட் ஆவாரு, பேட்மேன் அதுக்கும் செட் ஆவாருங்க. அவரோட பிசிக்ஸு, சரிங்களா, அவரோட பிசிக்கலாவும் செம்ம ஃபிட்டா இருக்காரு, மனசு கம்பீரமா இருக்காரு, ஹைட்டா இருக்காரு. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா. அவரோட ஸ்டாமினா அந்த அளவுக்கு இருக்குங்க. அந்த ஸ்கிரீன்ல பாக்குறேன், படத்தை தியேட்டர்ல பாக்குறப்போ அவர் ஸ்டாமினா அப்படி இருக்குங்க. ஓகேவா? சில காட்சிகள்லாம் பார்க்கும்போது அடி வாங்கினா நம்மளுக்கு நம்ம செத்துருவோம் அந்த மாதிரி தோணும். மனசு அடி வாங்கினு திரும்ப அடி கொடுக்குறாரு, அந்த ஸ்டண்டை செய்யறாரு. ஓகேவா? எவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறாரு அந்த படத்து முழுக்க. எனக்கு அதான் மண்டேலே ஓடிக்கிட்டு இருக்குங்க. வாவ், ஃபேண்டாஸ்டிக், ஒரு அமேசிங்கான எனக்கு ஒரு அனுபவம் இந்த மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கார்டிங் படம் பார்க்குறப்ப எனக்கு கிடைச்சிச்சு. த பெஸ்ட். நீங்க வந்துட்டு இந்த சூப்பர் ஹீரோ படம்லாம் பார்க்கலாம். சூப்பர் ஹீரோ கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, மேலே இந்த தொங்குறது, சண்டை, வெடிக்கிறது, எக்ஸ்ப்ளோஷன்ஸ், அதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு எல்லாம் விஎஃப்எக்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? எதுவுமே உண்மை கிடையாது. அது வந்துட்டு நம்ம ரசிச்சிருப்போம் பயங்கர. இதுதாண்ட உண்மையிலே சினிமாட்டிக், இதுதாண்ட தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நினைச்சிருப்போம். எஸ், அஃப்கோர்ஸ், அதுக்கு தான் நம்ம அந்த தியேட்டருக்கே போகிறோம். ஒரு நல்ல ஒரு அனுபவம் எனதுக்காக ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், சவுண்டு, விஜுவலாக பார்க்கறது கலர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோ பயங்கரமாக இருக்கணும், அவ்வளோ ஆக்ஷன் பேக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஹீரோ படத்துக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம ஒரு இதாக இருக்கும் வச்சுக்கோங்களேன். பட் இந்த படம் பார்க்கும்போது வர்த்துடா, இந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் நம்ம வந்துட்டு தியேட்டரில் பார்க்கணும்டா. மியூசிக்கு ஒரு பெரிய ஒரு
ஒன்னொன்று பில்லருங்க. டாம் குரூஸ் ஒரு பில்லர்னா இந்த படத்துக்கு மியூசிக் ஒன்னொன்று பில்லர். அப்போ சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் பண்ணிட்டு இருந்தாங்க சரிங்களா. சப்போர்ட்டிங் கேரக்டர் வந்துட்டு இருங்க நான் இப்போ பார்த்தேன். அஃப்கோர்ஸ் டாம் குரூஸ் இட்ஸ் லீடு. அதுக்கப்புறம் நம்ம லூத்தரா வருவார்ல, விங் ரேமஸ் அந்த பிளாக் காய். அதுக்கப்புறம் நம்ம சைமன் பேக், நம்ம பெஞ்சி கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பெஞ்சி கேரக்டர். செம்ம ஃபன் பண்ணிக்கிருப்பாரு. அவருக்கு வந்து ஃபீல்ட் வேர்ல்டில் ஒர்க் பண்ண ஆசை, மாஸ்க் போட்டு ஒர்க் பண்ணணும்னு ஆசை. ஓகேவா, அந்த செம்ம ஃபன் பண்ணிக்கிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம கிரேஸ் வருவாங்க, ஹேலி அதாங்க நம்ம கேப்டன் என்னது பெக்கி, கேப்டன் அமெரிக்கால பெக்கி கேரக்டரா இருப்பாங்க. ஏஜென்ட் கேரக்டரா வருவாங்களா, அவங்க தான் சரிங்களா. அந்த கேரக்டர் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல கொஞ்சம் இரிட்டேட் பண்ணிக்கிடுச்சு. இப்போ வந்துட்டு இந்த படத்து அந்த பார்ட் 1லேயே கொஞ்சம் கடைசி கட்டம்லாம் கொஞ்சம் ஃபெமிலி ஆயிடுச்சு. ஓகே, எனக்கு நான் அந்த ரிவ்யூவில் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ ஒட்டு மொத்தத்தில் இந்த ஃபைனல் ரெக்கார்டிங் இந்த படம் மிஷன் இம்பாசிபிள் ஃப்ரெஞ்சைஸ் மூடிட்டாங்கன்னா இல்லைன்னு எனக்கு தெரியல. மேபி இது கடைசி படமாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், வேற ஒரு சீரீஸ் மாதிரி வரலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் மனசை போதும்டா, விட்டுரு, போதும் சார், ரெஸ்ட் எடுங்க. இத்தனை வருஷத்துல ஏன் இந்த ஸ்டண்ட் அப்படி சொல்ற மாதிரி தான் படம் விட்டு டேரக்டர் வெளியே இருப்போ அப்படிதான் செம்ம படம்டா. மண்டக்குள்ள நைட்டு பார்த்துட்டு வந்தேன். நைட்டு பார்த்துட்டு வந்தப்போ மண்டக்குள்ள அப்படியே அந்த சீன்ஸ்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு. வாவ், வாட் அ மேன், என்ன மனுஷன் ஈத்தனான் அப்படின்னு தோணுச்சா. பட் நம்மளுக்கு வருது இல்லைன்னா அந்த டாம் குரூஸ் ஃபேஸ் தான். என்ன மனசண்டா, 60 வயசு இந்த ஸ்டன்ஸ்லாம் பண்றாரு, என்னமா படம்டா, என்னடா ஃப்ரான்சைஸ். பட் ஒரு சைடு வருத்தம், என்னையே நான் திட்டிக்கிட்டேன். டே இத்தனை வருஷம் இருந்துச்சு, ஏதாவது ஒரு படமாச்சும் பார்த்தியா தியேட்டர்ல மிஷன் இம்பாசிபிள் பத்தி? அதுவும் வந்து பார்க்குற உன்னோட முதல் அனுபவம் மிஷன் இம்பாசிபிள் படம் வந்துட்டு கடைசி படமா இருக்கு. அது கொஞ்சம் ஒரு வருத்தமா இருந்துச்சு எனக்கு. ஐ எம் ரியலி ட்ரூலி ஸ்டேட். ஸோ கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. பட் ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. லைஃப் ஆக்ஷன் தான் இதாங்க. இதுதாங்க உண்மையிலே இந்த படம் வந்துட்டு லைஃப் ஆக்ஷன், இந்த ஒரு வேர்டு இருக்குல்ல, இதுக்கான ஒரு டெஃபினேஷன் தான் மிஷன் இம்பாசிபிள் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா லைஃப் ஆக்ஷன் இந்த படமும் கண்டிப்பா சொல்லுவேன். எல்லாமே லைவா நடக்குது, லைஃப் ஆக்ஷன் நடக்குது. ஓகேவா, இதுதான் வேணும். பயங்கரமானது. அஃப்கோர்ஸ் அதுக்குள்ள ஊற்றி மூட மாட்டாங்க நம்புறேன். பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். என் செல்ஃப்கே நான் சொல்லிப்பேன். நான் மட்டும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து ஒரு ஆர்வம் எடுத்து நான் போகிறேன். அதுவும் முக கேமரேக்கே பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லுவேன். அவரோட வீடியோஸ், அவரோட எக்ஸ்பிளேஷன் வீடியோ இல்லைனா கண்டிப்பாக என்னால் வந்துட்டு ஈத்தனந்தோட கேரக்டர் பற்றி புரிஞ்சிக்க முடியாது. பழைய மிஷன் இம்பாசிபிள் 1, 2, 3 அந்த படத்தோட பிரேக் டவுன்ஸ் மொத்த ஸ்டோரியும் எனக்கு தெரிஞ்சிருக்காது, இந்த கண்டினியூஷன் தெரிஞ்சிருக்கேன், மிஸ் பண்ணியிருப்பேன். அப்புறம் இந்த படம் வந்துட்டு வெறுமென்ட்டே நான் போய் பார்க்குறப்போ லைக் வந்து ஒரு மாதிரி ஸ்டாண்டர்ட் லோனா ஃபீல் ஆகிருக்கும். லைக் வந்து எந்த கேரக்டர் எங்கடா வந்தீங்க, புது ஆளாக இருக்கீங்க, அப்படியே ஃபீல் ஆகிருக்கும். பட் இந்த படம் பார்க்குறப்போ ஐ பிகம் மிஷன் இம்பாசிபிள் ஃபிலிமோட ஃபேன் ஆகிட்டேன் உண்மையிலேயே. அஃப்கோர்ஸ் டாம் குரூஸ்க்கு எவன்டா ஃபேன் இல்லாமல் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த படத்தோட ஜெனுவன் ஃபேன் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு படம் திரும்ப வரமான்னு கேட்டால் தெரியாது. பிகாஸ் டாம் குரூஸ் இருக்கணும். ஓகேவா, அல்டிமேட்டான ஒரு படங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்த படம். லைஃப் ஆக்ஷன் தான் இதாண்ட படம் அப்படின்னு சொல்ல வச்ச ஒரு படம் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ யாரெல்லாம் இந்த படம் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டீங்களோ, என்னதான் நம்ம வந்துட்டு தேட்டர் இப்போ ஓடிடி வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஃபோனில் பார்த்தோம், டிவியில் பார்த்தோம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் தேட்டர் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸு கிடைக்காதுங்க. இந்த மாதிரி படம்லாம் தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு லைஃப் ஆக்ஷன் படம் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் அயன்சோலைக்கு படம் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்தோட மிஷன் இம்பாசிபிள் 8 த ஃபைனல் ரெக்கார்டிங்கோட மூவி ரிவ்யூவில் உங்களை பார்க்குறேன் சரிங்களா. இந்த வீடியோக்கு அப்புறம் வருது சரிங்களா. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு மிஷன் இம்பாசிபிள் 8 த ஃபைனல் ரெக்கார்டிங் படம் பார்த்து இவங்க எது பிடிச்சிருந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். சீ நெக்ஸ்ட் டேக் கேர், பாய்.